தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கே இன்னைக்கு பேர் எடுப்புன்னு சொல்லலாம். சரோஜா தேவி அவர்கள் இருக்காங்களே, அவங்க காலமாகி இருக்காங்க. இதை பத்தி தான் முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சரோஜா தேவி அவர்கள் 87 வயதான நடிகை. அவங்கள நாம் அவங்க படங்களில் நடிக்கும் போது எப்படி பார்த்தோமோ அது வரைக்கும் தான் கடைசி காலகட்டம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு கன்னடத்து பைங்கிலி அப்படின்ற பேர் வந்துச்சுல, அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்நாடகாவை சேர்ந்த நடிகைகள் இந்த தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சாங்களே, அதுக்கெல்லாம் விதை போட்டது இவங்கன்னு சொல்லலாம். ஸோ கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்க பேசுகிற தமிழ் இருக்குல்ல, அது அவ்வளோ கொஞ்சம் இருக்கும். இங்கே தமிழ் நல்லா புலமை இருக்கிற ஒவ்வொருத்தரும் இவங்களோட பேச்சை ரசித்தாங்க. அதாவது அவங்க பேசுகிற தமிழில் தவறு பெருசாக இருக்காது, அது அந்தளவுக்கு ரசிக்க முடியாமல் இருக்கும். அதனால தான் பைங்கிலி மாதிரி கொஞ்சம் பேசுறீங்கன்னு இந்த பட்ட பேரை அவங்களை சூட்டியிருந்தாங்க ரசிகர்கள். அது மட்டும் இல்லை, அபிநய சரஸ்வதினு இன்னொரு பேர் உங்களுக்கு இருக்கப்பட்ட பெயர். அதுக்கான காரணம் அவங்களோட பாவனைகள் இருக்குல்ல, அவங்க வெளிப்படுத்துகிற எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல ஸ்க்ரீனில், அதுக்குன்னு தனியாக பெரிய ரசிகர் பட்டாலுமே தென்னிந்தியா முழுக்க வியாபிச்சிருந்துச்சு. இவங்களுக்கு வயது மூப்பு காரணமா உடம்புல சில பிரச்சனைகள் வந்திருக்கு. இது இப்போ காலமாகவரையும் கொண்டு போய் விட்டுருக்குங்க. ஸோ சரோஜா தேவி அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல கலைஞர், நல்ல தலைவர் நம்மளை விட்டு பூத உடலாளர் மட்டும்தான் பிரிய முடியும். மற்றபடி அவங்களோட படைப்புகள் மூலமும் சாதனைகள் மூலமாகவும் நம்ம கூடியதாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் சரோஜா தேவி அம்மாவும் சொல்லலாம். இவங்களை பற்றி இந்த ஜென்ரேஷனுக்கு பெருசாக நிறைய விஷயங்கள் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இருக்க ஒவ்வொருத்தரும் இவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அவ்வளோ இருக்குங்க. அவங்களோட ஒட்டுமொத்த கரியரை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் மூமெண்ட் கண்டிப்பாக ஏற்படும். பெங்களூரில் பிறந்தாங்கன்னு சொன்னா இவங்கள சரோஜா தேவி அவங்களோட இனிஷியல் பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தில் அவங்களோட பேர் வரும் போதெல்லாம் பி சரோஜா தேவி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க அப்பா பேர் பைரப்பா. ஆனால் பையன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, பீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கான காரணமாக சரோஜா தேவி அம்மாவை சொல்லியிருக்க விஷயம், நான் பெங்களூரில் பிறந்தவங்க, இதனால தான் என் பேருக்கு முன்னாடி இதையே ஒரு இனிஷியல் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அப்பா பேரோட முதல் எழுத்துன்னு போல பேர் நினைப்பீங்க, ஆனால் அந்த சிமிலாரிட்டி இருந்தாலும் பெங்களூரு சரோஜா தேவி அப்படின்றதா பி சரோஜா தேவியை தான் பாவிச்சதா படங்களில் அந்த டெக்ஸ்ட்டில் அவங்க சொல்கிறாங்க. இவங்களோட அம்மா பேர் ருத்ரம்மா. ஆக்சுவலாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்களுமே பெண் குழந்தைகள் தான். சரி, 4வது குழந்தை ஆண் குழந்தைய இருக்குமோன்னு எதிர்பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் அப்போ பிறந்த 4வது குழந்தை பெண் குழந்தை தான். அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, சரோஜா தேவி அம்மா தான். இந்த குழந்தை பிறந்ததுமே சரோஜா தேவி அவர்களோட தாத்தா சொல்லியிருக்காராம், ஏன்பா ஏற்கனவே வீட்டில் 3 பொம்பளை பசங்க, இதுக்கப்புறம் 4வது குழந்தை பெண் குழந்தை வேணுமா, நம்ம யாருக்குன்னா கொடுத்துடலாம்ப்பா, குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு, அவங்களாச்சும் வளர்க்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு. ஆனால் அதே தாத்தா ஒரு காலகட்டத்தில், ஏம்மா இந்த குடும்பத்துக்கு வேற யாராலையும் சேர்க்க முடியாத பெருமை நீ சேர்த்துருக்க, இந்தியாவே நம்ம குடும்பத்தை பற்றி ஆக ஓகோன்னு பேசுது கலைத்துறையில் உன்னை பங்களிப்பை பார்த்து, நீ கிரேட்மா, உன்னை போயிட்டு நான் வேற ஒருத்தனுக்கு கொடுத்துலாம் சொல்லி யோசிச்சேன்னு அந்த தாத்தா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருக்காராம். இதுதான் சரோஜா தேவி அம்மாவோட சாதனை இருக்குல்ல, அதை உரித்தாக்கி சொன்னோன்னா அந்த தாத்தாவோட எமோஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதை கனெக்ட் பண்ணியே சொல்ல முடியும். ஒவ்வொரு ஜனவரி 7ஆம் தேதியும் இவங்களோட பிறந்தநாள்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஒவ்வொரு ஜனவரி 7 அப்பையும் இவங்களோட அம்மா இருக்கான ருத்ரம்மா, அவங்க சத்யநாராயண பூஜை செய்வாங்களாம். இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியே இருக்குது. ஆக்சுவலாக 3 குழந்தைங்க பிறந்தாங்கன்னு சொன்னா ருத்ரம்மாவுக்கு இந்த 4வது குழந்தை பிறக்கிறதுல மட்டும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. அந்த டைமில் சத்யநாராயண பூஜை நடந்திருக்கு. அப்போ அந்த பூஜையில் கலந்துக்கிட்டவங்களுக்கு இந்த பிரசாதம்லாம் கொடுப்பாங்களே, அப்போ குழந்தை வரம் வேண்டி கேட்குறவங்களுக்கும் அந்த பிரசாதத்தை வழங்கியிருக்காங்களாம். அந்த பிரசாதம் அந்த அம்மா கையில் கிடச்சி அவங்க அதை உட்கொண்டு அதுக்கு பிற்பாடு உருவான கருதான் சரோஜா தேவி அம்மா அவர்கள். ஸோ இது நினைவாக தான் அவங்களோட பிறந்த நாளான ஜனவரி 7ஆம் தேதி இருக்கு பாருங்க. அப்போ ஒரு வருஷமாக அதே 7ஆம் தேதி சத்யநாராயண பூஜையை அந்த ஃபேமிலியை ஒட்டுமொத்தமாக கண்டக்ட் பண்ணுவாங்களாம். எவ்வளோ பெரிய நிகழ்வு பார்த்தீங்களா? ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவே கட்டி ஆண்ட ஒருத்தவங்க பிறக்கிறதுக்கு பின்னாடி இப்போ ஒரு நிகழ்வு, பிறந்த பிற்பாடு தாத்தாவை கனெக்ட் பண்ணி அப்படி ஒரு நிகழ்வு. இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா, இவங்க கூட நடித்தவங்க இருப்பாங்களே நடிகர் நடிகைகள் எல்லாரு கூடயும் கடைசி வரைக்கும் தொடர்பில் இருந்திருக்காங்க. இது எத்தனை பேரில் இந்த ஜென்ரேஷனில் பண்ணுறாங்கன்னு தெரியல. சும்மா ஒரு படத்தில் நடிக்கும் போது எதனா சின்ன ஈகோ கிளாஸ்னாலே வாழ்நாள் முழுக்க பேசாமல் இருக்கவங்க எதிரிகளாக பார்க்குறவங்க அதிகம் பேர். ஆனால் சரோஜா தேவி அம்மா பார்த்தீங்களா, கூட நடித்த ஒருத்தர் சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க கூட கான்டாக்டில் இருந்திருக்காங்க. ஒப்பனை பண்ணுறது சரோஜா தேவி அம்மானாலே அந்த மேக்கப் தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். ஆக்சுவலாக இதுக்கான முடிவுகள் எடுக்கிறது, எப்படி இருக்கணும் மேக்கப் பண்ணுற விஷயங்களை ஃபுல்லாக தொகுக்கிறது எல்லாமே இவங்களா பண்ணுது. மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கே இன்புட் கொடுக்குறதும் இவங்க தான்.
அவ்வளோ இதுக்கு இவங்க உடுத்துற உடைகள் இருக்குல்ல படங்கள்ல, அந்த உடைகளை தேர்வு பண்ணுறது இவங்க தான். அந்த உடைகளை வாங்குறதுக்கு இவங்க நேராக கடைக்கு இது வரைக்கும் போனதே இல்லையா கரியரில். அவங்களோட அம்மா இருக்காங்களா, அவங்க தான் பொண்ணு கூடயே இருந்து ஃபுல்லாக எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் அவங்களுக்கான உடைகளை வாங்கி கொடுக்கறது வரைக்கும் அவங்க தேர்வு பண்ணுற உடைகள். இவங்க வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் மட்டும்தான் மற்ற உடைகள் அணிஞ்சது புடவையை தவிர்த்து. ஆனால் நிஜ வாழ்க்கையில் புடவையை தவிர வேறு எந்த உடையவும் சரோஜாதேவி அம்மா அணிஞ்சதே கிடையாது. இது அவங்களே சொல்கிறாங்க. இந்த அம்மா இருக்காங்களே சரோஜாதேவி அம்மா, அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது தெளிவாக சொல்லிட்டாங்களாம், இந்த பாருமா, நாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரோம், நிறைய விஷயங்கள் உன்னை நோக்கி வரும், ஆனால் அதில் எதிரையுமே நீ வழி மாறி போயிடக்கூடாது. குறிப்பாக இந்த காதல் கீதை சொல்லிட்டு சில பேர் வருவாங்க, அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்காதுன்னு சொல்லியே பொண்ணு கூட இருந்து வளர்த்து எடுத்திருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரி முழுக்கவே. இவங்க அம்மா தான் முதல்ல இந்த கல்யாண பேச்சு எடுத்திருக்காங்க. கல்யாண வயசு வந்துச்சுமா பண்ணிக்க அப்படின்ட்டு. அப்போ அந்த வீட்டில் சொன்ன மாப்பிள்ளையை தான் இவங்க கல்யாணமே பண்ணியிருக்காங்க. அந்த வாழ்க்கையும் சூப்பராக இருந்திருக்குங்க இவங்களுக்கு. ஆக்சுவலாக அவர் சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவர் கிடையாது. ஆனால் ஒரு கணவர்னா இப்படி தான் மனைவியோட உழைப்புக்கு மரியாதை கொடுத்து இந்தளவுக்கு மேலே வர காரணகர்த்தாவாக இருக்கணுன்றத அந்த கணவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு நல்ல கணவர் தான் அந்த குடும்பம் தேர்வு பண்ணி கொடுத்துருந்தாங்க இவங்களுக்காக. இண்டஸ்ட்ரியில் இருக்க இந்த அம்மா கொடிகட்டி பறந்தவங்க அந்த டைமில் ஹீரோயினா, அப்போ எவ்வளோ காதல் தூதுகள் வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்துலேருந்தும் தன்னை வேலைக்கு வச்சுருந்தாங்களே, அதுக்கு பிரதான காரணம் அவங்க அம்மாவோட அட்வைஸ் மட்டும்தான். ஒரே டைம்லங்க ஒரு 30 படங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமா? நினச்சி பார்க்க முடியுதா இந்த காலகட்டத்தில்? ஆனால் இவங்க அப்போ அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. அதாவது நடித்தது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அவங்க மற்ற கேரக்டர்ஸ் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதோட ரொம்ப அதிகமாக கிடையாது. கிட்டத்தட்ட 30 படங்கள் மக்களே, நினச்சி பார்க்க முடியாத சாதனை இதெல்லாம். ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து இன்றைக்கி ஒரு 4 படம் 5 படம் சாதனை நடிச்சிருவாங்க, நாளைக்கு ஒரு 3 படம், அடுத்த நாள் ஒரு 4 படம்னு இப்படி அந்த கேப்குள்ளேயே 30 படங்களை கமிட் ஆகி நடிச்சிட்டே இருந்தவங்க தான் சரோஜாதேவி அவர்கள். இதுக்கு நம்ம இன்னொரு பெரிய நன்றி சொல்லணும்னா, இவங்க கூட நடித்தாங்களே சக நடிகர்கள் கலைஞர்கள், அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க நினச்சிருந்தா முட்டுக்கட்டை போட்டிருக்கலாம். ஆனால் ஒருத்தர் கூட இவங்களுக்கு எதிராக திரும்பவே இல்லைங்க. அந்தளவுக்கு இவங்க பழகியிருக்காங்க எல்லாரும் கூடயும். அந்த நடிகர்களே சொல்லுவாங்களாம், அந்த பொண்ணு பாவம்ப்பா, இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு போனால், அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு போனால், முதல்ல அவங்கள முடிச்சு அமுச்சு விட்ருங்க அவங்க சீன்ஸ்லாம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பொறுமையாக எடுத்து போன்னு பெரிய பெரிய நடிகர்களே சொல்லியிருக்காங்க. இதுதான் சரோஜாதேவி அவங்கள பழக்கம் இருக்குல்ல, அது கிடைச்ச மரியாதையை. காலையில் 7 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் ஒரு ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மதியானம் 2 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு ஸ்கெடியூல். அப்புறம் நைட்டு 9 மணிலேருந்து விடிய காலை 1 மணி வரைக்கும் அந்த டைமில் ஒரு ஸ்கெடியூல். இப்படி டைம் டேபிள் போட்டு ஒரு படங்களுக்கும் முடிச்சு கொடுத்தது இவங்க தான். இந்த பீக் டைம் இருக்குல்ல, இவங்க நடிகையாக கோலோச்சுன்னு அந்த டைமு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம்லாம் நடிச்சிருக்காங்க. யோசிச்சு பார்க்க முடியல. இதுதான் சரோஜாதேவி அம்மா. சொன்ன நேரத்தில் கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வர்றது இவங்களோட தனித்துவம். இது எல்லா கலைஞர்கள்ட்டையும் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. சிவாஜி சார் மாதிரி, இன்னும் ஒரு சில பெரிய நடிகர்கள் மாதிரி அவங்ககிட்ட பார்க்கலாம் இந்த பழக்கத்தை. ஆனால் இது அப்படியே அவங்க கிரகிச்சிக்கிட்டு இருக்காங்க. 7 மணிக்குன்னா கரெக்டாக 7 மணி ஸ்பாட்டில் இருப்பாங்க, 2 மணிக்கு வரனா கரெக்டாக 2 மணி ஸ்பாட்டில் இருப்பாங்க. இது மிஸ் ஆனதுன்றது ரொம்ப ரேர் மட்டும்தான். அந்த அளவுக்கு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு செலவு இழுத்து விடுறது, இவங்களால ஷூட்டிங் நின்று போகிறது, இதெல்லாம் ஒரு முறை கூட நடந்ததே இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல நடிகை. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற நடிகைகள் எத்தனை பேருங்க பார்க்க முடியும்? ஆனால் அப்படி இருந்தவங்க தான் இவங்க. யாரை பற்றியும் காசி பண்ணுறது, ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுறது, இது போல் எந்த ஒரு வேலையிலையும் அவங்க ஈடுபட்டதே கிடையாது. அவங்க கரியரில் விமர்சனத்துக்குள்ளேயே போகாமல் இந்த அளவுக்கு அந்த பாதையை கடந்து வந்திருக்காங்களே, இது எத்தனை பேரால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பாக நடிகைகளில் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா, உரம் பேசலை, யாரை பற்றியும் தப்பாக பேசலை. அடுத்த விஷயம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த 4 மொழி படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. சென்னைக்கு வந்த பிறகு தான் இவங்க பல மொழிகளை கற்றுக்கவே ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இவங்க சொந்த குரலில் தான் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரியுமா மக்களே? அதாவது இத்தனை லாங்குவேஜில் படங்கள் பண்ணுறாங்க. அவங்க நினச்சா டப்பிங்க்கு மாற்றிருக்கலாம், சரி வேறு என்ன வச்சு பேசி முடிச்சிங்கன்னு. ஆனால் தன்னோட வாய்ஸ் தான் தன்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லா மொழிகளும் டப்பிங்காக பேசியிருக்காங்க. நீங்கள் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு பேசிடலாம், ஆனால் அதை நீங்கள் திரைப்படமாக கொண்டு வர்றப்ப அதில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் எமோஷன்ஸோடு சேர்த்து பேசல. ஒரு லாங்குவேஜும் தனி ஸ்கில் வேணும். அது இவங்ககிட்ட நல்லாவே இருந்துச்சு. இவங்க இத்தனை மொழிகள் நடிச்சிருக்காங்களே, அது என்ன அப்புறம் மலையாளம் மட்டும் மிஸ் ஆயிருக்குன்னு பல பேருக்கு டவுட் வரலாம். அது என்னன்னா, அந்த காலகட்ட மலையாள படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே எதுவுமே பெண்கள் கவர் பண்ணிலாம் நடிக்க முடியாது. அவங்களோட உடை அது போல் இருக்கும். ஆக்சுவலாக இவங்க கேட்டிருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஆஃபர் அப்போ கேட்டிருக்காங்க, சார் நான் அந்த துண்டை போட்டு நடிக்கிறேன் சார் மேலே அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. அந்த ஒரே காரணத்துக்காக தான் மலையாள படங்களே அவங்க நடிக்கலை. அதுக்கப்புறம் மலையாள சினிமாவில் ட்ரெஸ்ஸிங் எப்படி மாறிக்குன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நான் வாய்ப்பு கிடைச்சி தான் நடிச்சிருப்பாங்க. பட் என் காலத்தில் அது போல் ஒரு ஆப்ஷனே கொடுக்கல, துண்டு போடாமல் தான் நடிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நான் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிக்கலைன்னு இவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா இவங்களுக்கு உற்ற தோடினா யாரும் சரோஜாதேவி அம்மாவை சொல்லலாம். 2 பேருக்கும் அப்படி தான். இவங்களுக்கு இவங்கன்னா உயிர், இவங்களுக்கு இவங்கன்னா உயிர். எம்ஜிஆர் விருதை ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொடுக்க சரோஜாதேவி அம்மா அவர்கள் கையில் வாங்கின அந்த காட்சிகளாக இருக்குல்ல, அது இன்னும் பல பேர் கண்கள் அப்படியே நிற்கோங்க. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க.
எம்ஜிஆர் அவர்கள் பேரில் விருது, அதை இவங்க 2 பேருக்குள்ள அப்படி கிராஸ் ஓவர் ஆகி போகிறது. தமிழில் சரோஜாதேவி அம்மாவை முதல்ல அழைச்சிட்டு வந்தது யார் நினச்சிட்டு இருக்கீங்க? எம்ஜிஆர் அவர்கள் தான். அதனால என்னவோ இப்போ அதிமுக பொதுச்செயலாளர் இருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அவங்க வரைக்கும் இவங்க மறைவு சார்ந்த இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காரு. இவங்களை எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மேலே கொண்டு வந்தாங்க, இதை பற்றி சொல்றதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்டை சொல்லலாம். அப்போதான் சரோஜாதேவி அவர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த புதுசு, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள. அப்போல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் வேற லெவலில் இருக்காரு. எல்லாருக்கும் எம்ஜிஆர்னு அந்த அளவுக்கு உயிர். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு படம் சார்ந்து சீன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தபோது ஒரு கண்ணாடி துண்டு கீழே விழுந்து அவங்களோட காலில் ஏறிட்டு இருக்கு, யார் சரோஜாதேவி அவர்கள் காலில். ஆனால் அவங்க அந்த வலியை பொருட்படுத்தாமல் ரத்தம் சிந்தினபடி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா, இதற்கு தானே ஃப்ரேமு, சரி கீழே எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் சார் அதை கவனிச்சிட்டு இருக்காரு. கவனித்த உடனே இந்த அம்மா கூப்பிட்டுருக்காரு கிட்ட, இங்கே வாங்கம்மா அப்படின்ட்டு. அவங்களோட கால் இருக்குல்ல, அந்த ரத்தம் வர இடம், அதை அப்படியே தன்னோட தொடமலை எடுத்து வச்சு, யார் எம்ஜிஆர் அவர்கள் இதை பண்ணுறாரு, தொடமலை எடுத்து வச்சு கர்ச்சிஃப் இருக்குல்ல அதை வச்சு கட்டி அந்த ரத்த போக்க நிறுத்துறாருங்க. எந்த அளவு மனசுலாம் எத்தனை பேருக்கு வரும்? அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் சார்ந்த மட்டும் அப்படி நமக்கான ஒரு பார்வை தனியாக விரிஞ்சு நிற்கும். இவரை போல எத்தனை தலைவர்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா தான் இருந்த இடத்த தாண்டி அவர் பண்ண சில விஷயம் இருக்குல்ல, இதுதான் இவங்களுக்கான ஒரு பெரிய படிப்பனையாக அமைஞ்சிருக்கு. நாமளும் நாளைக்கு பெரிய பேர் புகழ்னு சம்பாரிச்சாலும் இதே டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியோடு இருக்கணும், இல்லை நம்ம சேஞ்ச் ஓவர் ஆகிடக்கூடாதுன்னு எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்து அப்போ கற்றுக்கிட்டவங்க தான் சரோஜாதேவி அவர்கள். எம்ஜிஆர் சாரை பற்றி பேசிட்டோன்னா அடுத்து சிவாஜி சாரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா சரோஜா அவர்கள் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட் அங்கே தானே. சக நடிகர்களையும் நடிக்க வைக்கிற பழக்கம் சிவாஜி அவர்களுக்கு உண்டு. அவர் கூட ஒர்க் பண்ண பல பேரும் சொல்கிறது, மட்டும் நல்லா நடிச்சு பேர் வாங்கணும்னு நினைக்க மாட்டார்ப்பா, அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்க ஒரு கேரக்டரும் நல்லா பண்ணணும். ஏன்னா இவருக்கு இணையாக வரணும்ல ஒரு கேரக்டரோட அவுட் புட்டும், அதுக்காக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. அப்படி இவர் சொல்லிக் கொடுத்த பல கலைஞர்களில் ஒருத்தவங்க தான் சரோஜாதேவி அவர்களும். எந்த அளவுக்குன்னா, ஹீரோயினா இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஹீரோவாக சிவாஜி சார் பண்ணுறாருனா படத்தில் இருக்க மற்ற கேரக்டர்ஸ் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் அவுட்புட் சரியில்லைனா கூட சமாளிச்சிடலாம். ஆனால் ஹீரோயினுக்குள்ளேயே சரியாக நடிப்பு திறமைன்றது கொஞ்சம் மேலே கீழன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒத்து வராதில்ல. இதுக்காகவே ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு நடிப்பு சார்ந்த அவ்வளோ நுணுக்கங்களை சொல்லி கொடுத்துருக்காராம் யார் சிவாஜி அவர்கள். இந்த பாலும் பழமும் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் என் நடிப்பு நீ மிஞ்சிட்டேம்மா அப்படின்னு மனசார பாராட்டினார் சிவாஜி அவர்கள். யாரை? சரோஜாதேவி அவர்களை. இப்போ ஏற்பட்ட பாராட்டு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? சிவாஜி சாரோட வாயால் என்னோட நல்லா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இந்த பாராட்டை வாங்கின கையோடு அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக வந்துருச்சான். ஓ அப்போ நான் நல்லா நடிக்கிறேனா அப்படின்ட்டு. எப்பேற்பட்ட மனுஷன் பார்த்தீங்களா? தன்னை தாழ்த்தி ஆப்போசிட்டில் இருக்கவங்களை உயர்த்தி பேசி அவங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் கொடுக்கறதெல்லாம் இவர் ரஜினி சார் இன்னும் ஒரு சிலர் மட்டும் தான் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர முடியும் போல இருக்கு. அதுவும் இல்லாமல் சிவாஜி சார் நடிக்கும் போது இவங்க ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு வெளியே போகவே மாட்டாங்களாம். கேமராவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவர் எப்படி நடிக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதாவது பிரேக்குன்னு எப்போ டைரக்டர் சொல்கிறாரோ அப்போ மட்டும்தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சிவாஜி சார் வெளியே போவார். அந்த பழக்கமாக அவருக்கு இருக்குது. இவங்களும் அதே பழக்கத்தை அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. சரோஜாதேவி அம்மா கூட ஒரு படத்தில் கமிட் ஆகிறாங்கன்னா பிரேக்குன்ற வார்த்தையை டைரக்டர் சொல்லாமல் அவங்க வெளியே போனதே இல்லை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து. இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேமரா பதிலுன்னு பார்ப்பாங்க சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சீனை ஷூட் பண்ணி முடிச்ச பிற்பாடு சிவாஜி சார் வந்து இவங்களை கிண்டல் பண்ணுவாராம். என்ன பக்கத்தில் கண்ணை உருட்டி கேமரா பக்கத்தில் நின்று என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க பயங்கரமா, எப்படி நான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவர்தான் கிண்டல் பண்ணியிருக்காராம். இதில் இன்னொரு கிண்டல் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிற தமிழ் இருக்குல்ல, ஆரம்ப கட்ட தமிழ் சரோஜாதேவி அவர்கள் பேசினது, அதை வச்சு பயங்கரமாக கிண்டல் பண்ணவரும் சிவாஜி சார் தான். ஆனால் அதை மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்காது, சந்தோஷமாக சில மூமெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது போல கிண்டல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க தமிழை இன்னும் நல்லா பேச கற்றுக்கிட்டு மேலே வந்தாங்க பாருங்க. அப்போ இவரே பார்த்து பிரமிச்சிருக்காராம், பரவாயில்லையே சூப்பராக பேச ஆரம்பிச்சேமா அப்படின்ட்டு. சரோஜாதேவி அம்மா அவர்கள் எப்பப்பெல்லாம் சென்னை வந்தாலும் அவங்க மறக்காமல் போகிற சில வீடுகள்னு எடுத்துக்கிட்டா, அவங்க கூட நடித்த நடிகர்கள் இருக்காங்களே, அவங்க குடும்பத்தினர் இருக்காங்களே, அவங்க வீடுகளில் குறிப்பாக எம்ஜிஆர் சாரோட வீட்டுக்காக இருக்கட்டும், சிவாஜி சாரோட வீட்டுக்காக இருக்கட்டும், எம்ஆர் ராதா அவர்கள் வீடாக இருக்கட்டும், அங்கே போயிட்டு அவங்க ஒரு வேளை சாப்பிட்டு வராமல் இருந்தால் அவங்களுக்கு அந்த நாளே முடிஞ்சாமல் இருக்காதாங்க. சென்னைக்கு வர்றப்பெல்லாம் இது ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டு வந்திருக்காங்க. சும்மாவா, எம்ஜிஆர் சார் கூட 26 படங்கள், சிவாஜி சார் கூட 22 படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு பிணைப்பு அவங்க ஃபேமிலியோடு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு சிவாஜி சார் குடும்பத்தோட அடுத்தடுத்த தலைமுறைகள் இருக்குல்ல, இப்படி கிட்டத்தட்ட 5 தலைமுறைகளை பார்த்தவங்க சரோஜாதேவி அம்மா தான். சிவாஜி சாரோட பேரண்ட்ஸு, அப்புறம் சிவாஜி சார் ஜென்ரேஷன், அப்புறம் சிவாஜி சாரோட பசங்க, அவங்களோட பசங்க, அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன், இது எல்லாத்தையும் பார்த்தவங்க சரோஜாதேவி அவர்கள். ஒன்ஸ் மோர் படம், இந்த படம் யாரும் மறந்துருக்க மாட்டோம். விஜய் சார் நடிப்பில், சிம்ரன் மேம் நடிப்பில் உருவாகி இருந்த படம். அதில் இந்த 2 கேரக்டர்ஸ்க்கு இணையாக இந்த 2 கேரக்டர்ஸ்க்கு ஸ்கோப் பயங்கரமாக கொடுக்கப்பட்டிருக்கும். சிவாஜி சாருக்கும் சரோஜா அவர்கள் கேரக்டருக்கும் அந்த அளவுக்கு அந்த படம் இந்த 2 பேரை பற்றி பேச வச்ச மாதிரியே இவங்க 2 பேரை பற்றியும் பேச வச்சது. என்ன இந்த வயசில் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. விஜய் சார் படத்தில் மட்டும் இல்லைங்க, சூர்யா சார் நடிப்பில் ஆதவன் படம், அதை பற்றி அவனுக்கு சொல்லவே வேண்டாம். அதில் நமக்கு லேகே இல்லாமல் படத்தை கொண்டு போக வைக்க காரணமாக இருந்தது சரோஜாதேவி அவர்கள் அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அதை சொல்லலாம். இவங்க சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பெங்களூரில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 5 நாட்கள் பிரம்மாண்டமாக நடந்துச்சு இவங்களோட திருமணம். அவ்வளோ கிராண்டியராக அப்பயே பண்ணியிருந்தாங்க. நடிக்க ஓகே சொல்கிற கணவர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும். அதாவது நீ இப்போ நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்க, மேரேஜ் அடிச்சா அதுக்கப்புறம் நடிக்காத, நீ வீட்டிலே இருந்து சமைச்சு போகிற வேலையை பாருன்ற மாதிரி தான் பல ஹஸ்பண்ட்ஸும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க திருமணம் பண்ண ஸ்ரீ ஹர்ஷா இருக்கார்ல, அவர் பேர் அதாங்க உங்களோட கணவர் பேர். அவர் திருமணம் பண்ண கையோடு சொன்ன விஷயம், நீ தொடர்ந்து நடிமா, நான் ப்ராட் மைண்டட் தான், சும்மா எல்லாத்துக்கும் நொட்டி சொல்லிட்டு இருக்க ஆளா நான் கிடையாது. இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க இண்டஸ்ட்ரியில், அதை நான் வந்து பாழ்படுத்தக்கூடாது, நீங்கள் நல்லா நடிக்குமான்னு அவ்வளோ உத்வேகம் கொடுத்துருக்காருங்க அந்த ஹஸ்பண்டு. இவங்களோட ஷூட்டிங் பண்ண எப்படி நம்ம பிரிச்சிட்டாங்க, சரோஜாதேவி அம்மா 15 நாட்கள் வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பாங்க, மிச்சம் இருக்க 15 நாட்கள் வரைக்கும் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தன்னோட பர்சனல் லைஃப்பையும் தன்னோட சினிமா கரியரையும் அவங்க இப்படி தான் செக்ரிகேட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. சரோஜா அம்மாவோட ஏணிப்படியே அவங்களோட கணவர் தான். அந்த வார்த்தைகள் இப்போ ஒன்று தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1986 சரோஜாதேவி அம்மாவோட பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லலாம். அவங்களோட கணவர் இருக்கார்ல, அவர் தவறிட்டாருங்க. அதுக்கப்புறம் சரோஜாதேவி அம்மா உச்சக்கட்ட மன அழுத்தம். அந்த இழப்பை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு ஏணிப்படியே இருந்த ஒருத்தர் நம்ம கூட இதுக்கப்புறம் இருக்க மாட்டார்னு அந்த ஒரு நினைப்பு இருக்குல்ல, அவங்கள போட்டு ஒரு முறையும் ஒரு மாதிரி நரக வேதனைக்கு ஆட்படுத்தியிருக்கு. ஆனால் நல்ல வேலை, திரும்பவும் அவங்க வாழ்க்கைக்கு மருந்து அமைஞ்சது சினிமா தான். திரும்ப கலைத்துறையில் அவங்களோட பங்களிப்பை செலுத்த விரும்பினாங்க, செலுத்தவும் செஞ்சாங்க. அப்படியே அவங்களோட ஹஸ்பண்டோட கனவு இருக்குல்ல, இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த கனவு நோக்கி போயிட்டே இருந்தாங்க. இப்போ ஏற்பட்ட பேர்லாம் பார்க்குறது ரொம்ப அதிசயங்க. 50 வருஷங்களில் 200க்கும் மேற்பட்ட படங்களை நடித்தவங்க தான் சரோஜாதேவி அம்மா அவர்கள். ப்ரோ, நம்பர்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா புரியுது. அதாவது இவங்க நடித்த பெரும்பாலான படங்களில் ஹீரோயினை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு ஆரம்ப கட்டத்தில் அவங்க ஒரு விதிமுறையே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற ஆரம்பித்தாங்க அதை. ஸோ இதனால தான் நம்பர்ஸ் இந்தளவுக்கு கம்மியாக இருக்குது மக்களே. 1960 1970 வரைக்கும் முன்னணி நடிகைனா அது இவங்க தான். அவ்வளோ பீக்கில் இருந்தாங்க. 17 வருஷங்கள் தொடர்ந்து சினிமாவை கட்டி ஆண்டதும் சரோஜாதேவி அம்மா தான். 1969 பத்மஸ்ரீ விருது இவங்க கைகளில் வந்து அமருது. 1992 பத்மபூஷன் விருதும் இவங்களுக்கு வழங்கப்படுது. 2008 மத்திய அரசோட வாழ்நாள் சாதனையாளர் விருது இருக்குல்ல, அதுவும் இவங்க கைகளில் வந்து அமருதுங்க. இவ்வளோ எதுக்கு, மாநில அரசோட விருதுகள் இதெல்லாம் 1-2 வாங்குறதே பெரிய விஷயம் இல்லை. 10 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் பேஸ் பண்ணி. கோபால், இந்த வசனம் இப்போ பசங்க பேசும்போதே புழக்கம் ஆயிடுச்சு. பயங்கரமாக டெம்ப்ளேட்டில் பயங்கரமாக வர ஆரம்பிச்சு கோபால் கோபால்னு சொல்லிட்டு. அந்த டயலாக் பேசுனது இவங்க தான். இவங்க மூலமாக தான் அது இப்போ டெம்ப்ளேட்டாக செட் பண்ணப்பட்டு எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. புழக்கத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு அந்த வார்த்தை. சும்மா கோபாலு அப்படின்னு பேரை சொல்றது போயிட்டு சிரிப்புக்காகவும் சிலரை கூப்பிட்டு கிண்டல் பண்ணதுக்காகவும் இந்த பேர்களை பயன்படுத்துறது இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. கன்னட சினிமா நட்சத்திரங்கள் இருக்காங்களே, நல்லா பீக்கில் இருக்க ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு, அப்போ இருந்தவங்க இப்போ லைட்டாக இருக்கவங்கன்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாருக்கும் ரோல் மாடல்லாம் இவங்கள சொல்லலாம். அந்த அளவுக்கு சரோஜாதேவி அம்மானா ஒவ்வொருத்தருக்கும் அலாதி பிரியங்க. சரோஜாதேவி அம்மா ஒரு முறை சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, ஆசையை முடிஞ்ச அளவுக்கு திறந்துருங்கப்பா, அப்போ தான் செழிப்பான நிம்மதியான வாழ்க்கை உங்களை அடையும். இதை அவங்க ஒரு முறை சொல்லியிருக்காங்க. உண்மைதால புத்தர் சொன்ன விஷயங்களை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கலாம். ஏன்னா உண்மை அதுதான். சரோஜாதேவி அம்மா சொன்ன இந்த விஷயமும் 100க்கு 100 உண்மைதான். இப்போது ரஜினி சார் உட்பட எல்லா பிரபலங்களுமே, உச்ச நடிகர்கள் எல்லாருமே சரோஜாதேவி அம்மா அவர்கள் மறைவு சார்ந்து இரங்கல் பதிவுகளை வெளியிட்ட வண்ணம் இருந்துகிட்டு இருக்காங்க. மக்களே, நாம எல்லாம் பிரார்த்திக்க வேண்டியது வேற யாருக்காக, சரோஜாதேவி அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையணுன்றதுக்காக தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, ஆதவன் படத்தில் வடிவேலு சார் ஒரு டைலாக் பேசியிருப்பார், சொர்க்கத்துலையும் மேக்கப்போட தெரியுது பாரு அப்படின்ட்டு. ஞாபகம் இருக்கா? ஸோ இதுதான் இப்போ இணையம் முழுக்க ட்ரெண்டிங்கான டைலாகாக போய்கிட்டு இருக்கேங்க. அப்பேற்பட்ட படத்தில் அவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க இந்த நடிகை சார்ந்து வடிவேலு சார் டப்பிங்கில் மேபி அந்த வார்த்தைகளை போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க கூட தெரியல. ஆனால் அது இப்போ அப்படியே பழிச்சிருக்க மாதிரி இருக்குல்ல. அதாவது இந்த உன்னத கலைஞருக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்குன்ற விஷயத்த தான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல வர வேறு எதுவும் இல்லைங்க. இவங்க அந்தளவுக்கு மேக்கப் போகிறான்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே. அது காரணமே இந்த உழைப்பு தான். ஏன்னா இவ்வளோ மணி நேரங்கள் நடிப்பு அதை மட்டும் யோசிச்சுட்டு இருந்த அவங்களுக்கு வேறு என்ன விஷயம் மைண்டில் ஓடும். ஸோ இது அவங்களுக்கு வாழ்க்கை நிஜ வாழ்க்கையாக மாறிடுச்சு. அதனால தான் திரையில் போடுற மேக்கப்பு கூட அவங்க நிஜ வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் ஒரு வெளிப்புற தோற்றம் சார்ந்து நல்ல பிரகாசமாக இருக்க வேண்டிய இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு நீங்கள் அதை பாதுகாக்கிறது கடைசி வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது போல் நடிகைகளுக்கு மட்டும்தான், ஆகச்சிறந்த நடிகைகளுக்கு மட்டும்தான் அது தனி கைவந்த கலையாக இருக்கும். மற்ற எல்லாராலும் பண்ண முடியாது. அம்மாவோட ஆன்மா சாந்தி அடைகிறோம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545.
வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.